योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार। जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்த பெருமக்களே, ஆக்சுவலாக கண்டினியூஸாக இந்த சத்சங்கம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதனால் சரி நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் இந்த குரூப்பை பார்க்குறவங்களுக்கு தெரியும், கரெக்டாக நிறைய வெளியூர் பக்தர்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க நம்ம சத்சங்கத்தை. அது நிறைய வாய்ஸ் மெசேஜ் வரும். நான் எல்லாத்தையும் போடுறது இல்லை, ஏன்னா எல்லாம் கேட்குற மாதிரி இருக்காது. ஒரு சில பக்தர்கள் ரொம்ப அழகாக போட்டிருப்பேன், அதை தான் நான் போடுறேன். இப்போ கடைசியாக போட்டதில் கூட உங்கள் வாரையிலேருந்து அடுத்த வார்த்தை என்ன வருங்கிறத நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோங்கிற அளவுக்கு ஒரு பக்தர் ரொம்ப நுணுக்கமாக கேட்குறாங்க. சரி என்ன பேசலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கிறப்போ பகவான் எதையாவது பேச சொல்லுவார் நம்மகிட்ட. இந்த நாமம் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவத்தை பற்றி கடந்த 4 ஆண்டுகளாக சிவகுமார் நிறைய பேசிட்டாங்க. வாரம் பேசுகிறாங்க நாமத்தை பற்றி, நாமத்தின் முக்கியத்துவத்தை பற்றி, நாமத்தின் மகிமையை பற்றி சிவகுமார் நிறைய பேசுகிறாங்க. ஆனாலும் இன்னும் அந்த நாமத்தின் மகிமை, நாம ஜபம் என்பது எப்படி இருக்கணும், நாமத்தின் மகிமை எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் போய் அடைஞ்சிட்டான்னா இல்லை. அது அவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிருமா அப்படின்னா அதுவும் இல்லை. பகவானுடைய அவதாரம் கடல் அலைகளை போல எண்ண முடியாத அவதாரங்களாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சது 10 அவதாரம், 10 அவதாரம். ஆனால் பகவானுடைய அவதாரங்கள் கடல் அலையை விட அதிகமாக. அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அசுரனையோ இல்லை ஒரு அதர்மத்தையோ அழிப்பதற்காக வந்திருக்கார். ஆனா பகவான் அதிக அவதாரங்களாக வந்தது நாம ஜபத்தின் மகிமையை எடுத்துரைப்பதற்கு தான். இந்த நீங்க இப்ப கடல் அலையை விட அதிகமா அவர் அவதாரம் எடுத்திருக்காருன்னு சொன்னா எல்லா அவதாரமும் முழு அவதாரம் இல்லை. ராம அவதாரம் முழு அவதாரம், கிருஷ்ண அவதாரம் முழு அவதாரம், நரசிம்ம அவதாரம் 2 மணி நேரம் தான், வாமன அவதாரம் சில மணிகள் தான். அப்போ இதே போல சில நிமிடங்கள் எடுத்த அவதாரங்கள் கூட இருக்கு. இப்போ பகவானுடைய அவதாரம் எண்ணற்ற அவதாரங்கள். இதுல அதிக அவதாரங்கள் நாம ஜபத்தின் மகிமையை, நாமத்தின் மகிமையை இந்த ஜனங்களுக்கு, இந்த தேச மக்களுக்கு, இந்த பிரபஞ்ச மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் அந்த அவதாரங்கள் நடந்திருக்கு. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவதாரங்கள் தான். அதனாலதான் நாமத்தின் மகிமையை எடுத்துரைத்தாங்க. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நேரடி அவதாரம் என்று ஒன்று நம்பப்படுகிறது. நாமத்தின் மகிமையை எடுத்துரைப்பதற்காகவே வந்த அவதாரம். நான் யாருக்குமே சத்சங்கத்தில் சொன்னேன், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கலியுக தர்மம் நாம ஜபத்தின் மகிமையை இந்த ஜனங்களுக்கு அடித்தளம் வரை கொண்டு சேர்ப்பதற்காகவே அவதாரமாக வந்தவர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கார்மேக வண்ணன், கருப்பா இருப்பார், கருப்பா உள்ளமா இருப்பார். இப்போ இருக்க பெண்களுக்கு கருப்பா உள்ளமா இருந்தா பிடிக்காது, ஹைட்டா கலரா இருந்தாதான் பிடிக்கும். ஆனால் கண்ணன் உள்ளமா கருப்பா இருந்தாலும் அவருக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். கோபியர்களுக்கெல்லாம் அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் தங்க கலர்ல இருப்பார், தங்கம் போல ஜொலிப்பாரா பகவான். இந்த கை இருக்கு, கை அவர் ரொம்ப ஹைட்டு. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப வளர்த்தி உயரம். ஒரு கோபியர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, கண்ணா அடுத்த பிறவில கொஞ்சம் கலராக பிறந்தோல, கொஞ்சம் ஹைட்டாக பிறந்தோல, இப்படி குள்ளமா கருப்பாக இருக்காது, இப்படி சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. சைத்தன்ய மகாபிரபு நல்ல தங்க கலரில் ஹைட்டாக இருப்பார். அவருடைய கை இருக்கே ரொம்ப நீளம். இந்த காலுக்கு ஏன் கால்னு பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? கால், நம்ம கால் இருக்குல்ல, அதுக்கு ஏன் கால்னு பேர் வச்சுருக்கு? ஏன் தெரியலையா? இதுக்கு அரஞ்சாங்குடின்னு பேர் வச்சிருக்கு. அரஞ்சாங்குடின்னு ஏன் பேர் வச்சிருக்கு? அறையில் கட்டுறது.
இது அரை, இந்த உடம்புக்கு இது அரை. இது கால், கால் பங்கு. கால் கால் பங்கு, உடம்புல கால் பங்கு, அதனால கால். இது அரை, அதான் அரஞ்சாணம், அரஞ்சாங்கொடி, அரைஞான். எழும்பி ஓடிடாத, இந்த ஆளுக்கு உடம்பு பூதம் மூளையா இருக்கும் பயன். இப்போ அது அரைஞான், இதுக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் தான் அரைஞான். நீங்க எது அரஞ்சாங்கொடி அரஞ்சாங்கொடின்னு ஆக்கிட்டீங்க. ஞா இருக்குல்ல, அது தமிழுக்கே உண்டான ஒரு முக்கியமான எழுத்து. தமிழுக்கு ஏன் இழ் வச்சிருக்கு தெரியுமா? தமிழ் ஏன் பேர் வச்சிருக்கு தெரியுமா? இந்த ழா வேற எந்த மொழியிலும் சிறப்பு கிடையாது, தமிழ்ல தான் ழா, இந்த ழா. ஆனா இப்போ ஒருத்தருக்கு அது லான்னு தான் வருது, ழா வரமாட்டேங்குது. மலையாளிகள் தான் அதை கரெக்டாக உச்சரிக்கிறாங்க. அப்போ காலுக்கு கால் அப்படிங்கிறது கால்வாசி, கால் பங்கு, அதனால தான் கால். இது அரை, அதனால தான் அரை. அறையில கட்டு, அறையில நிக்கிற கரெக்டா போடு, அறையில கட்டு, அறையில கட்டு, இது அரை, உடம்புக்கு அரை, அதனால தான் அரை. அவரு கை இந்த அரைஞான தாண்டி இருக்குமா கை, அந்த கையை அப்படி உயர்த்தி அவர் நாமங்களை பாடுவார். அப்போ எவ்வளோ ஹைட்டா இருக்கும் கை, அப்படி உயர்த்தி பாடுவார். அந்த சைத்தன்ய மகாபிரபு 2 வகையான நாம ஜபங்களை அந்த காலத்தில் செய்திருக்கிறார். 2 வகையான நாம ஜபம். நாமளும் அப்படித்தான் பண்றோம், ஆனா அவர் நம்ம விட சிறப்பாக பண்ணியிருக்கிறார். இந்த புராண காலத்து உண்மைகளை எல்லாம் எடுத்து பார்த்தா நாம எப்படி இதை அறியாமலே இப்படி கரெக்டாக பண்றோம்? இது நமக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போதானே கேள்விப்படுறோம். அப்போ எப்படி நம்ம அதை கரெக்டாக பண்றோம் அப்படின்னா, அதுதான் நான் சொல்லுவேன், இது எல்லாமே தெய்வ சங்கல்பங்களால் நடக்கிறது. நம்ம நினைச்சிங்க ஒன்றும் நடக்கல. சில நேரம் கூட நான் எல்லாம் தூக்கி போட்டு போயிடலான்னு கூட நினைப்பேன், சில பேர் நினைக்கிறப்போ. அதுக்கப்புறம் நினைப்பேன், இது தெய்வ சங்கல்பம். இப்போ கூட அபிஷேகத்தில் கொஞ்சம் குறைச்சிருக்கோம், 2 அபிஷேகத்தை குறைச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் குறைக்கலான்னு தான் இருக்கேன். அது பண்ணலாம், சிறப்பான தினங்களில் ஃபுல்லாக பண்ணலாம். ஏன்னா உண்மையை சொல்ல போனால் நமக்கு இப்போது கட்டுப்படி ஆகலை. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வரக்கூடிய மாதங்களில் நிறைய இருக்கு. இனி ஜெயந்தி விழா, அது இது. அப்போ இந்த சைத்தன்ய மகாபிரபு 2 வகையான நாம ஜபங்களை முன்னெடுத்திருக்கிறார். ஒன்று, வீதி வீதியாக தன்னுடைய பக்தர்களோடு நாம ஜபங்கள் செய்தார். வீதி வீதியாக சென்று ஆடி பாடி தன்னுடைய பக்தர்களோடு சென்று நாம ஜபங்கள் செய்வார். அந்த புராணத்திலே என்ன எழுதியிருக்குன்னா, அன்றைய காலகட்டத்திலே ஜனங்கள் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அழகை பார்த்து அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதான் சொல்ல, நாம ஜபம் பண்றவனுக்கு ஒரு அழகு வேண்டி இருக்கு. நம்மளும் பியூட்டி பார்லர்லாம் போகணும், போய் ஃபேஷியல்லாம் பண்ணணும். நாம ஜபம் பண்றவனுக்கும் பியூட்டி எல்லாம் தேவை இருக்கு. தொப்பையெல்லாம் அவனுக்கு குறைச்சி டை எல்லாம் போட்டு. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய தங்க கலரையும் அவருடைய நீண்ட உடம்பையும் பார்த்து ஜனங்கள் அவரோடு சேர்ந்து நாம ஜபங்கள் சொன்னார்களாம். அந்த காலத்தில் தெருவெல்லாம் சென்று நாம ஜபங்கள் செய்து 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 ஜனங்களுக்கு அந்த நாம ஜபத்தின் மகிமையையும் நாம ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் திரு சைத்தன்ய மகாபிரபு உணர்த்தியிருக்கிறார். இன்னும் ஒரு வகையான நாம ஜபத்தை அவர் செய்திருக்கிறார். எத்தகைய வகைன்னா, குறிப்பிட்ட பக்தர்களுடைய இல்லங்களுக்கு சென்று நாம ஜபங்கள் செய்வது. அப்ப நம்ம இப்போ நிறைய பக்தர்கள் வீட்டில் போய் பண்றோமே, அப்படியானா அப்படி இல்லை. இந்த குறிப்பிட்ட பக்தர்களுடைய இல்லங்களில் சென்று நாம ஜபம் செய்யும் போது பகவானை அறிந்திராத, நாம ஜபத்தின் மகிமையை புரிந்திராத முட்டாள்களுக்கு, பேதைகளுக்கு அங்கே இடமில்லை. கதவை பூட்டிடுவாங்க. அந்த திரு இல்லத்திலே நாம ஜபம் சும்மா ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கிறது இல்லை, 72 மணி நேரங்கள் அந்த நாம ஜபம் நடக்கும். எப்படி இருக்கும் பாரு. ஒரு வீட்டுக்குள்ள பிரத்தியார உள்ள அனுமதிக்காம பிறரை இந்த நாம ஜபத்தின் மகிமையை உணராத பேதைகளை உள்ள அனுமதி. ஏன்னா அந்த நாம ஜபத்தின் மகிமை குறைந்து போயிடும். நாம எங்க பாரு, நீ இப்ப எல்லாமே நம்மளோட அது ஒத்து வரும் பாரு. நம்ம சரக்கல் உள்ள யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடியிருக்கும் இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் ஒத்து வரும். நாம இங்க எதுக்கு தலையால் அடிச்சுட்டு போராடுறோம்? தேவையில்லாத வர வேண்டாங்க. எதுக்கு வர? வெளிப்படவே நம்ம சொல்றோம், வேற எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இங்க நம்ம சொல்றோம், இந்த நாமத்தின் நம்பிக்கை இருந்தா மட்டும் வா, நல்ல நாம ஜபம் நல்லா பாடுவியா, அவன் மட்டும் இங்க வா, அப்படிதான் நம்ம சொல்றோம். வேற யாரும் வராண்டா. வேற ஏதாவது என்டர்டெயின்மெண்டா இருக்கு, ஜாலியா இருக்கு, பொழுது போகுது அப்படின்னா வராத, இங்க வராது. ஏன்?
கிருஷ்ணருடைய அவதாரமாக வந்த சைத்தன்ய மகாபிரபுவே அதை தடுத்திருக்கிறார். வேண்டாம், நீ வராத, உனக்கு தான் நாங்கள் வெளியே பாடுறோம்ல, அப்போ பார்த்துக்கோ. ஒன்ன மாதிரி கேஸில் தான் நாங்கள் வெளியே பாடுறோம், தெருவில் பாடுறோம், வா பார்த்துட்டு போ, ஆன்னு வா பார்த்துட்டு போ. இந்த மாதிரி புனிதர்களுடைய இல்லங்களிலே நாம ஜபங்கள் செய்யும் போது இந்த நாமத்தின் மகிமை அறியாத பேதைகளுக்கு உள்ளே இடம் இல்லை. 72 மணி நேரங்கள், எத்தனை நாளுமா? 3 நாட்கள் தொடர்ந்து அந்த நாம ஜபம் நடக்கும். சைத்தன்ய மகாபிரபு இத்தகைய நாம ஜபத்தை பல ஆயிரம் இல்லங்களிலே செய்திருக்கிறார். அப்படி ஒரு முறை ஸ்ரீவத்சவா அந்த பேருங்க கேள்விப்பட்டமா இருக்கா? இந்த பீச் ரோட்ல ஒரு மாருதி டீலர் இருந்தார், எல்லாமே பூட்டி கிடக்கு. ஸ்ரீவத்சவா ஒரு பஜாஜ் ஸ்கூட்டரா பைக்கு டீலர் இருந்தார்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிளப்புக்கு ஆப்போசிட்ல. ஸ்ரீவத்சவா என்கிற ஒரு பக்தருடைய இல்லத்திலே நாம ஜபம் செய்வதற்காக திரு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய ஆத்மார்த்தமான நாம மகிமை உணர்ந்த பக்தர்களோடு அவர் செல்கிறார். இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னா, நாம ஜபம் என்பது எப்படி இருக்கணும், ஒரு இறை நம்பிக்கை என்பது எப்படி இருக்கணும், ஒரு நாம ஜபம் செய்யும் போது நீங்கள் எங்கனம் இருக்க வேண்டும், அந்த நாம ஜபம் என்பது எத்தகைய மேன்மை மிக்கது என்பதை நீங்கள் உணராமல் அறிந்திராமல் நீங்கள் இதை செய்வது உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பது போன்றது. வாங்கம்மா வந்து உட்காருங்க. உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பது போன்றது. புரியுதா நான் திருப்பி சொல்றது? அப்போ இந்த நாம ஜபத்தின் மகிமையும் நாம ஜபத்தின் பரிபூரண உண்மையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எத்தனை மகத்துவம் மிக்கது, எத்தனை மேன்மை மிக்கது என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்றோம். புரியுதா? இந்த கதையை சொல்றோம். இந்த நாம ஜபத்தினுடைய மகிமையும் மேன்மையும் தெரியாத ஜனங்க இங்க வந்து இங்க ஏதோ ஒரு கூத்து நடக்கு, நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், அதை நீ சொல்ல நான் சொல்லக்கூடாது, அதனால அதை செய்துட்டு போகலாம் அப்படின்னு வர்றது நீங்கள் மேலும் பாவங்களை சேர்ப்பதற்கு சமமாக. அதான் உண்மை. அப்ப நீங்க சைத்தன்ய மகாபிரபு எத்தகைய நாம ஜபங்களை மேற்கொண்டார்? நல்லா வளர்ந்துட்டாள, பெரிய பிள்ளை ஆயிட்டாள, ஆமா நல்லா இருக்கியா? சரி, சரி, சரிம்மா, சரி சரி, ஓகே, பார்த்து. அப்போ சைத்தன்ய மகாபிரபு இத்தகைய இல்லங்களிலே சென்று நாம ஜபம் செய்யும் போது அந்த பக்தர்களுக்கு எவ்வளவு சட்ட திட்டங்களை, எவ்வளவு கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை புகுத்திருப்பார்னு பாருங்க. எவ்வளவு சட்ட திட்டங்களை சொல்லியிருப்பார். கதவை பூட்டுன்னா இப்போ இந்த காலத்தில் நம்ம போய் ஒரு வீட்டுக்குள்ள கதவை பூட்ட முடியாது. உஷா வீட்டில் பண்ணுறோம், கதவை பூட்டு என்ன எவனோ ஒருத்தன் காரில் வந்தேன், ஒரு கூட்டம் கதவை பூட்டிட்டாங்க. ஆனால் இந்த விஷயங்களை மாற்று மதத்தினர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கதவெல்லாம் பூட்டிடும், ராத்திரி லைட்லாம் அணைச்சிடும். கவனிச்சிருக்கீங்களா? சத்தம் மட்டும் கேட்கும், ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கேட்கும். லைட் அணைச்சிருவாங்க, கதவெல்லாம் பூட்டிடும். நம்ம அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிண்டலும் கேலியும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த காலத்துல இருந்து. சைத்தன்ய மகாபிரபு இப்படி ஸ்ரீவத்சவா வீட்டிலே போய் 3 தினங்கள் 72 மணி நேரங்கள், இப்போ முடிஞ்சிருமா? 5 நிமிஷம் தான். 72 மணி நேரங்கள் இந்த நாம ஜபத்தை முன்னெடுக்கிறார். அப்போ இந்த 72 மணி நேரங்கள் நாம ஜபம் முன்னெடுக்கும் போது பெண்கள்லாம் சமையல் பண்ணுவாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்கு பெண்கள் சமையல்கள் செய்கிறார். அப்படி ஸ்ரீவத்சவா திரு இல்லத்திலே இந்த நாம ஜபம் தொடர்ந்து ஜபமாக வேள்வியாக முழங்கி கொண்டிருக்கும் போது அந்த அடுக்களை பழைய காலத்துலலாம் தரையில் தான் இருக்கும் அடுப்பு. இப்போ தான் மேடை கட்டி வச்சிருக்கேன். ஏன்னா பொம்பளைகள் குனிஞ்சிடக்கூடாது, குனிஞ்சா முதுகுக்கு ஆகாதுன்னு சொல்லி இப்போல்லாம் அடுக்கலையில் மேடை கட்டி. பழைய காலெல்லாம் கீழே தான் பொம்பளைகள் குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. குத்த வைக்கிறது எவ்வளவு நன்மைங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஜப்பானியர்களும் சீனர்களும் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணாலே கீழே குத்த வச்சு தான் இருப்பாங்க. காஞ்சி மகா பெரியவர் இறுதி வரைக்கும் குத்த வச்சு தான் இருப்பார். குத்த வச்சு இருக்கிறது பெரிய நன்மை, அது ஒரு யோகாசனம் போல. உங்களுக்கு அந்த பாலாப்ப மரமண்டைக்கு ஏறட்டோன்னு தான் ஐயப்பர் அங்கே குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. பூரா பயலும் மாலை போட்டு ஐயப்பனுக்கு போகிறான். அப்புறம் அங்கே ஒரு பேர் கீழே உட்கார மாட்டான், குத்த வைக்க மாட்டான். கக்கூஸில் கூட இப்போ ஒருத்தர் குத்த வைக்கிறது இல்லை. அப்போது பழைய காலத்தில் அடுக்களை எல்லாம் கீழே தரையில் தான் இருக்கும். குத்த வச்சுருப்பாங்க பெண்கள், தரையில் உட்காந்து தான் எல்லாம் சமைப்பாங்க. அப்படி ஸ்ரீவத்சவா வீட்டிலே சமையல் நடந்து கொண்டு இருக்கும்போது
அந்த ஸ்ரீ வத்சவாவினுடைய ஒரு சிறு குழந்தை கொதிக்கிற குழம்பின் உள்ளே விழுந்து இறந்து விடுகிறது. கொதிக்கிற குழம்பின் உள்ளே விழுந்து அந்த குழந்தை இறந்து விடுகிறது. ஆனால் அங்கே தீவிரமான நாமஜபம் நடந்துட்டு, பெற்ற தாய் பார்த்ததும் கதறி அழுகிறாள். இந்த தகவல் பெண்களுக்குள்ளே கசிந்து ஸ்ரீ வத்சவாவினுடைய காதுக்கு வருகிறது. குழந்தை இறந்து போச்சு. தாய் கதறி கதறி அழுகிறாள். ஸ்ரீ வத்சவா உடனே கிச்சனுக்கு போகிறார். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஏங்க அவ்வளோ அங்கே அழுதா இங்கெல்லாம் கேட்காதான். பழைய காலத்தில் வீடு பெரிய வீடா, எங்கள் பழைய வீடு மின்னுக்காரன் கூப்பிட்டா பின்னாடி கேட்காது, அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும், அத்தை வரைக்கும் இருக்கும். ஸ்ரீ வத்சவா அந்த அடுக்கலையை நோக்கி போய் மனைவியை பார்க்கிறார். மனைவி பாருங்க, குழந்தை இறந்து போச்சு. அப்போது ஸ்ரீ வத்சவா சொல்கிறார், யாரும் அழக்கூடாது. என்ன சொல்றாரு? யாரும் அழக்கூடாது. இங்கே புனிதமான நாம ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாம ஜபத்திற்கு ஏதாவது நாம் இழுக்கு செய்வோமானால், அது நிறுத்தப்படுமானால், அது மிகப்பெரிய பாவத்தை கொண்டு வரும். இங்கே என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய சித்தத்தாலே நடக்கிறது. யாரும் பயப்படாது. எக்காரணம் கொண்டும் இந்த மரணத்திற்காக, இந்த குழந்தையின் மரணத்திற்காக நாம ஜபத்திற்கு நாம் ஒரு சிறு தடை கூட ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்னதும் மனைவி, அடப்பாவி இப்படி சொல்றிய அப்படின்னு தானே கேட்பா. இப்போ இருக்க பொம்பளை மாதிரி தான் அப்போ இருந்திருப்பா. என் பிள்ளை எல்லாம் செத்து உனக்கு என்ன அப்படின்பா. ஸ்ரீ வத்சவா சொல்வார், இதற்கு பிறகும் நீ அழுது இந்த நாம ஜபத்திற்கு ஒரு தடையை உருவாக்குவாயானால், இவ்வளவு சொன்ன பிறகும் உன்னால் இந்த நாம ஜபம் இப்போது தடைபடுமானால், நான் சென்று இந்த கங்கை ஆற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று தன்னுடைய சொந்த மனைவியிடம் ஸ்ரீ வத்சவா சொல்கிறார். பழைய காலத்தில் உள்ள பொம்பளைன்னா உடனே கொஞ்சம் கட்டுப்பட்டுவா. இப்போ போயா போய் விழுந்து மேலே சாவுன்றுவா. அதை முதல்ல செய். பெண்கள் எல்லோரும் என்ன இருந்தாலும் குழந்தையினுடைய மரணம்ங்கிறது தாய்க்கு பெரிய தானே. என்னதான் சொன்னாலும் தாய் தாய் தான், மனைவி மனைவி தான். கல் ஆனாலும் கிழமை, புல் ஆனாலும் புல் ஆனாலும் புருஷன். அதனால் அதை என்னைக்கு மாற்ற முடியாது. நம்மக்கிட்ட 1000 ஏசிக்கிடுவாங்க, நம்ம திருப்பி ஒரு வார்த்தை ஏசிட்டோம்னா எங்கள் வீட்டுக்காரர் எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்றாங்க. அதனால் அத்தனை பெண்களும் துணிகளை வாயிலே அழுத்தி கொண்டு தன்னுடைய அழுகை வெளியே தெரியாத வண்ணம் அந்த நாம ஜபத்திலே கலந்து கொண்டதாக புராணம் கூறுகிறது. ஒரு சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரமாகவே வந்து இந்த நாம ஜபத்தின் முக்கியத்துவத்தை, இந்த நாம ஜபத்தின் மேன்மையை இத்தகைய அளவுக்கு எடுத்து சென்றிருக்கிறார். அவர் உருவாக்கிய பக்தர்களும் அந்த அளவுக்கு கட்டுக்கோப்போடு இருந்திருக்கிறார்கள். எனது அன்பான பக்தர்களே, சத்தம் சைலண்ட். எனது அன்பான பக்தர்களே, அப்போ ஸ்ரீ வத்சவானுடைய திரு இல்லத்திலே நடந்த இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தப்படுகிற ஒரு உண்மை. நாம ஜபத்திற்கு இன்றைக்கு இல்லை, நாளை இந்த சிவகுமார் இல்லாட்டி கூட எந்த தடையும் வரக்கூடாது, எந்த இடுக்கும் வரக்கூடாது. நீங்கள் எப்போதும் இந்த நாம ஜபத்தை மனதார உளதார ஒரு ஜபமாக, ஒரு வேள்வியாக, ஒரு தவமாக அந்த நாம ஜபத்தை செய்ய வேண்டும். இத்தகைய நாம ஜபங்கள் எதற்காக செய்கிறோம் என்றால், நிச்சயமாக இந்த பொருளுலகத்திலே நம்ம வாழ்வதற்காக இல்லை. இந்த பொருளுலகத்திலே இந்த பொருளை தேடிக்கொள்வதற்காக இல்லை. இறைவன் 2 விதத்திலே உங்களை ஆட்கொள்வான். ஒன்று, நீ கேட்கிற செல்வங்கள், பணங்கள், சொத்துக்கள், சுகங்கள், அழகான மனைவி எல்லாம் தருவான், குழந்தை குட்டி எல்லாம் தருவான். ஆனால் உனக்கு நீ வேற எதுவும் மோட்சம்னோ இல்லை எனக்கு சொர்க்கலோகம்னோ எதுவும் பேசிடக்கூடாது. நீ கேட்டதெல்லாம் வாங்கி அனுபவிச்சு. ஏன்னா இந்த மெட்டீரியலிஸ்ட் லைஃப்பில், இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நீ எதெல்லாம் இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிறாயோ அது உனக்கு பாவங்களையே கொண்டு வரும். நீ எத்தகைய பொருளை கேட்டு வாங்கினால் பாவங்களையே கொண்டு வரும்.
எனக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும், பாவம் தான் வரும். அது எப்படி சாமி பாவம் வரும்? அதுவே பாவம் தானே. அப்புறம் எப்படி பாவம் தனியாக வரும்? எனக்கு நிறைய சொத்து வேணும், நிச்சயமாக பாவம் வரும். நிறைய பணம் வேணும், நிச்சயமாக பாவம் வரும். அப்போது இந்த மெட்டீரியலைஸ்ட் லைஃப்பில் நீங்கள் எதை இறைவனிடம் கேட்டு 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 அழுது அழுது புலம்பி வாங்கினாலும் அது பாவத்தை உண்டாக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இருக்காது, கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேருக்கு குழந்தை இருக்காது. கடவுள்கிட்ட போய் போராடுவாங்க, எனக்கு தந்தே தீரணும், எனக்கு குழந்தை பெத்தே ஆகணும்னு தலை கீழே நின்று அவருக்கு தேனை ஊற்றி பாலை ஊற்றி அதை ஊற்றி இதை ஊற்றி, அந்த மனுஷன் குளிர்னாலும் விடாமல் அவருக்கு அதை ஊற்றி இதை ஊற்றி இருக்க விடாமல் கடைசியில் ஒரு புள்ள கிடைக்கும். அந்த பிள்ளைங்க ஏதாவது நீங்கள் பிற்காலத்தில் பார்த்துருக்கீங்களா? நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் வர அந்த பிள்ளைகள் இருக்க சரக்குகளோட ஊருக்குள்ளே அப்படி ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு என்னென்ன பிரச்சனைகள் அந்த வீட்டில், எவ்வளோ குழப்பம், எவ்வளோ ப்ராப்ளங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை அந்த காலத்தில் எங்களுக்கு பணம் நிறையா இருக்குது, செல்வம் நிறையா இருக்குது, பரவாயில்ல, எங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கடவுள் குழந்தை தரலன்னு விட்டு அந்த சொத்துக்களை கோயிலுக்குன்னோ எதுக்கோ கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ துன்பத்தை அந்த அம்மாவும் அவங்களும் வீட்டில் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்போ நீங்கள் எதை கேட்குறீங்க? எனக்கு குழந்தையத்தா கொடுத்தாரு, இப்போ ஏதாவது வச்சு அனுபவிக்க முடியுதா, வாழ முடியுதா? நிறைய பேர் குழந்தை அடாப்ட் பண்ணுவாங்க, தத்தெடுப்பாங்க. அந்த குழந்தைகளும் ஒரு நல்ல மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளாக தான் இருக்கும். அப்போ நீ கடவுள் உனக்கு தராததை போய் போராடாத, கேட்காத. அவருக்கு தெரியாதா உனக்கு எதை தரணும் எதை தரக்கூடாதுன்னு? அவருக்கு தெரியாதா? உனக்கு 2 கை தந்திருக்காரு, 2 கால் தந்திருக்காரு, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி ஒரு அழகை தந்திருக்கிறாரு, எல்லாம் தந்திருக்காருல. அதுக்கு மேலே நன்றி சொல்லு. அதை வச்சு நீ இப்போ என்னத்தை பிடிங்கிட்டாங்க, அதை மேலே ஏதாவது பிடுங்குப்பார். அப்புறம் தராததை கேட்கலாம், ஏன் அதை தரல இதை தரலன்னு கேட்கலாம். உனக்கு இருக்கிறதே இல்லாதது நிறைய பேர் இருக்கிறான். அப்போது இந்த கலியுகத்திலே நீங்கள் நாம ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் என்பது இத்தகைய பொருட்களை தேடுவதற்காக அல்ல. இறைவன் இன்னொரு விதத்தில் உங்களை ஆட்கொள்வான். எப்படின்னா, எல்லாம் இருக்கும், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், பணம் இருக்கும், தொழில் இருக்கும், வியாபாரம் இருக்கும், அழகான மனைவி இருப்பா, நல்ல குழந்தைகள் இருக்கும், எல்லாத்தையும் பிடிங்கிடுவான் கடைசியில். சொத்து போயிடும், சுகம் போயிடும், தொழில் போயிடும், மனைவி போயிடுவா, குழந்தைங்களும் போயிடும், எல்லாம் நம்மளை விட்டு போகும். கடைசியில் பட்டினத்தார் மாதிரி ஒரு அரை துண்டு மட்டும் தான் நிற்கும், அறையில் கட்டுற துண்டு மட்டும். இது இந்த மெட்டீரியல்ஸ் லைஃப்ல உள்ள எதையும் உங்களுக்கு தராது. ஆனால் அது ஒன்று தரும் பாரு, அதை என்ன வாயால் சொல்றது எனக்கு தெரியல. அதில் கிடைக்கிற சந்தோஷம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதில் கிடைக்கிற மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதில் கிடைக்கிற ஒரு ஆறான்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதை சொல்வதற்கு என்கிட்ட வார்த்தைகளும் இல்லை, எழுதுவதற்கும் ஞானிகளுக்கு தெரியலை. அதை உணர்ந்தவனுக்கு மட்டுமே தெரியும். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் இந்த மாயை தான் வேணும் 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 வேணும்னு கேட்குறீங்க. கடைசி காலம் ஒருத்தருக்கும் அந்த மாயை கை கொடுத்ததா எனக்கு தெரிஞ்சு வரலாறு இல்லை. அதிக செல்வமும் அதிக சொத்தும் அதிக பணமும் அதிக அழகும் கடைசி காலம் யாருக்குமே கை கொடுத்ததா எனக்கு தெரியல. இளமையும் அழகும் நிலையில்லாதது, செல்வமும் நிலையில்லாதது. சரஸ்வதி சபதத்தில் சிவாஜி கணேசன் அதான் சொல்லுவான், செல்வம் 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 செல்வம், அது சென்றுகிட்டே தான் இருக்கும். அப்போ இதையே நீங்கள் வேண்டி வேண்டி இந்த இறைவனிடம் கேட்கும் போது இறைவன் என்ன நினைப்பான் உங்களை? அட பைத்தியக்கார, நிலையான இன்பம், நிலையான செல்வம், நிலையானது இது ஒன்றுதான், பரபிரம்மம், ஏக பிரம்மம். அப்போ இறைவன் இந்த 2 விதத்திலே உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க இறைவா, உனக்கு இந்த சிவகுமாருக்கு எது செய்தால் நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை செய்ய, அவ்வளோதான். அதை கூட மேன்மையான ஞானிகள் கேட்க மாட்டாங்க. ஏன் அது என்ன, நான் எனக்கு எது செய்தால் நல்லதோ அதை செய்யணும் ஏன் கேட்கணும்? அது எப்படி கேட்கறது? அதுவுமே சுயநலம் இருக்குல்ல. அப்போ கேள்விங்கிறதே இங்கே கிடையாது, ரிக்வஸ்ட்ங்கிறதே கிடையாது, எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வது. இப்போ நான் முதல்ல இந்த அபிஷேகத்தின் நடுவில் நான் ஏன் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது? ஏன் சொன்னேன்? இந்த பாத பூஜையும் இந்த அபிஷேகமும் இந்த நாமஜபம் செய்துட்டா நான் நல்லாயிருவேன், நான் இவ்வளவு நாமஜபம் சொன்னால் நான் கரெக்டாகிருவேன். இப்போ நிறைய கோயில்கள் அப்படி தான் கணக்கு சொல்கிறாங்க. நீங்கள் 7 வாரம் வாங்க, 10 வாரம் வாங்க, 15 வாரம் வாங்க, இல்லை வந்து இதை செய்யுங்க, மாவிளக்கு போடுங்க, மண்டையில் விளக்கு போடுங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் கை கொடுக்காது நான் சொல்கிறேன்? பகவான் ரமண மகரிஷி கடைசி வரை ஏதாவது வழிபாடு செய்துட்டு இருந்தாரா? ஏதாவது வழிபாடு செய்துட்டு இருந்தாரா? அந்த மனுஷன் விபூதியே பூச மாட்டார், ருத்ராட்சமே போட மாட்டார்.
ஒரு சின்ன கோமணம் தான் பாய்ச்சிருப்பார், வேற ஒன்றும் அவர்கிட்ட கிடையாது. ஒரு ஒரு ருத்ராட்சம் கிடையாது, விபூதி கிடையாது. சின்ன பிள்ளையில பூசிருப்பார், அப்புறம் வளர பெருசாரும் பூசவே மாட்டார். இல்லை பகவான் யோகிராம் சரத்குமார் ஏதாவது வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரா? டெய்லி போய் அபிஷேகமும் பாத பூஜையும் ஆரத்தியும் காட்டிகிட்டே இருந்தாரா? போய் இல்லை, குளிக்கவே மாட்டார். அப்ப நீங்க நினைக்கிற இந்த வழிபாடு உங்களை உயர்த்தும் என்று நீங்கள் நம்பினால் உங்களை விட மூடர்கள் இந்த உலகத்துல யார் இருக்க முடியும்? அப்ப அடுத்து கேட்கணும்ல, அப்ப இதை எதுக்கு சாமி பண்ணிட்டு இருக்கோம்? நீங்களும் தான் பண்றீங்க. இதை நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இதையே நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்த இதிலேயே போய் சேர்ந்துடணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஆரம்ப நிலை தான். இது ஒரு ஆரம்ப நிலை. இத்தனை நாள் அபிஷேகம் ஆராதனைங்கிறது இங்கே ஒரு தெய்வம் இருக்குது, நான் தெய்வத்துக்கு சங்கல்பம் பண்ணுறேன், தெய்வத்துக்கு ஆராதனை பண்ணுறேன், தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறேங்கிறது ஒரு முதல் நிலை தான். இந்த நிலையும் தப்பு இல்லை. இந்த நிலையும் செய்து நிறைய பேர் மேன்மை அடைஞ்சிருக்காங்க. ஆண்டாள் டெய்லி துளசி மாலை கட்டி கட்டி போட்டு தெய்வத்தை அடைஞ்சிருக்கிறா, இல்லைன்னு இல்லை. ஆனால் அவள் சும்மா கட்டி போட்டு அடைஞ்சாளா? இல்லை. கண்ணனை காதலனாக அங்கே காதலிச்சா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தானே காதலிக்கிறோம். கண்ணனை காதலனாக இங்கே காதலித்து மாலை அணிவித்தாள். கண்ணா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அந்த காதல் மனசுக்குள்ள, நீங்க காதல்னா அந்த பொம்பளை பிள்ளையும் பையனும் லவ் பண்றேன்னு நினைக்காதீங்க. காதல் என்பது ஒரு தாய்க்கு குழந்தை மேல இருக்கிறது காதல் தான், ஒரு நாய்க்கு மேல் நம்ம வச்சிருக்கிறது காதல் தான். நீங்க அந்த காதல்ங்கிறது கொச்சையான வார்த்தையா நினைக்காதீங்க. காமம் என்பது இப்போ கொச்சையான வார்த்தை இல்லை. அப்போ நீங்க இந்த தெய்வத்தின் மீது காதல் கொள்ளாமல் வெறும் பக்தி பக்தி பக்தி, நான் கோயிலுக்கு போவேன், நான் குளிச்சுட்டு போவேன், விபூதி வச்சுட்டு போவேன், இதெல்லாம் 10 பைசா பேராது, பேயல. நீங்கள் இறைவன் பால் காதல் வைங்க. இறைவன் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லை. என்னுடைய வீட்டில் என்னுடைய பணி தெய்வத்திற்கானது. அதான் நான் காலையில் கூட ஒன்று போட்டேன், காலையில் எழுந்ததும் தெய்வத்தை தான் தேடணும். நம்ம அதையா தேடுறோம்? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆகவே இந்த சைத்தன்ய மகாபிரபுவை போன்ற, பகவான் யோகி ராம் சரத்குமாரரை போன்ற எண்ணற்ற அவதாரங்கள் நாம ஜபத்தின் மகிமையை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே, நமக்கு எடுத்து வாழ்நாள் முழுக்க எடுத்து இயம்புவதற்காகவே வந்த அவதார புருஷர்கள் தான் ஸ்ரீ பப்பா ராம்தாஸ், யோகி ராம் சரத்குமார், சைத்தன்ய மகாபிரபு, நாரதர், பிரகலாதர், ஆயிரம் 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 பேர். இத்தனை பேர் நமக்கு அவதாரமாக வந்தும் உணர்த்தியும் இந்த சரக்கல் வலையில் அதை சொல்லி தந்தும் நான் அதை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தா என்ன பண்ண முடியும்? உங்களில் பல பேருடைய வாழ்க்கையில இன்னும் துன்பங்கள் அகலாமல் இருப்பதற்கும் துயரங்கள் அகலாமல் இருப்பதற்கும் இது ஒரு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார்கிட்ட சொல்லுவாங்க உடனே, இல்லை நாமும் நிறைய சொல்லுவாப்பில்லையே, நல்லா நாமும் சொல்லிட்டு இருப்பாப்பில்லையே, எப்போ யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சரத் அப்படியா சொன்னோடனே உங்களெல்லாம் பிடிச்சி ஒரு நாள் பாரசாரிட்டு உடனே வச்சிருக்கேன். அவர் மொக்க வாயை வச்சு கடிச்சு வச்சுருவார். உங்களை வாயில் பல்லில் கடிச்சு வச்சுருவார். அவருக்கு கிளியை பார்க்கணும். நாம ஜபமா? நாம ஜபம் என்ன? நாம ஜபம் அப்படின்னாரு. என்ன நாம ஜபம்? ஒரு நாள் அவருங்க கூட்டிட்டு வரணும்னு தான் வச்சிருக்கேன். கிழிச்சு விட்டுருவார் உங்களெல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்தியை வரவழைப்பதற்காக. இந்த பக்தியிலிருந்து அடுத்த சரணாகதி, சரணாகதிக்கு மேல முக்தி, மோட்சம் எவ்வளவோ இருக்கு. அப்போ இத்தகைய அவதார புருஷர்கள் அவதாரமாக வந்து பகவான் நமக்கு இத்தகைய நாம ஜபத்தின் மகிமையை உணர்த்தி சென்றதால் மீண்டும் மீண்டும் நாம் இந்த எல்கேஜி லெவல்லே இருக்காமல் பகவானை காதலிக்கவும், பகவானுடைய திருநாமத்தை காதலிக்கவும், அவருடைய திருவடிகளுக்கு நீங்கள் சேவைகள் செய்வதை லட்சியமாகவும் கொள்ளாதவரை அது உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவும் வசப்படாது. துன்பங்கள் துரத்தும், உங்களுக்கு நோய்கள் துரத்தும். இதை நீங்கள் எப்போது பரிபூர்ணமாக அடியேன் இப்போது சொன்ன மாதிரி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே மோட்சம், உங்கள் வாழ்க்கையிலே இன்பம், உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி, உங்கள் வாழ்க்கையிலே சகல செல்வங்களும் கைகூடும். அதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. சந்தோஷம் இருக்கும், தேவைப்படாது. நீங்களே அதோட சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய செல்வம் இருக்கும், உங்களுக்கு தேவைப்படாது. எனக்கு கார், நான் எவ்வளோ லவ் பண்ணி வாங்கின கார் தெரியுமா? 40 லட்ச ரூபாய் அந்த கார் ஆசைப்பட்டு வாங்கின புதுசில் சென்னைக்கு போவேன், நாகர்கோவில் வருவேன், திருச்சிக்கு போவேன், நாகர்கோவில் வருவேன், ஒரே அந்த காரை ஓட்டிக்கிட்டே தெரியுறோம். இப்போ அது கிடக்கிட்டு கழுதாங்க, நான் கிடக்கிட்டு என்னத்துக்கு? அப்போ எல்லாம் இருக்கும். உங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற ஒன்று இருக்கும். How to explain?
எனக்கு அது எப்படி சொல்லன்னே உங்களுக்கு தெரியல. இதுக்கு மேலே புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை அவதாரங்கள் வந்தே உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா இனி நான் என்ன அவதாரமா? நான் ஒரு சாதாரண மல ஜல மூத்திரதாரி. நான் உங்களுக்கு என்னத்தை சொல்லிட முடியும்? ஒன்றும் சொல்லிட முடியாது. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.